Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வேற லெவல் சேலஞ்சிங் ப்ராப்ளமா தான் இருக்க போகுது. கேள்வியை முதல்ல நம்ம படிக்கலாம். Two charges Q1 and Q2 are placed 30 cm apart. இதுதான் Q1, இதுதான் Q2. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில 30 cm இருக்கு. As shown in the figure. A third charge Q3 is moved along the arc of a circle of radius 40 cm. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் Q1 இந்த Q3 க்கு இடையில இருக்கிறது வந்து 40 cm. கேள்வியில இருக்கிறது டயகிராம். அப்படியே அந்த 40 cm-லயே நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மேக் பண்றோம். பட் ஆனா இங்க அத பேசல. அப்படியே எனக்கு ஒரு ஆர்க் 40 cm-ல. அப்போ இந்த A அதாவது இந்த Q1 ல இருந்து இந்த D அதாவது A ல இருந்து இந்த D அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் 40 cm. டவுட் எல்லாம் இல்ல. இல்லையா? அப்ப அது 40 cm அப்படின்னு சொல்லும்போது அப்ப இது என்னவா இருக்க முடியும்? இது வந்து 10 cm-ஆ இருக்க முடியும். ஸோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இதுல இருந்து இது என்னது 40, இது என்னது 40, அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் சிடி பாருங்க, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் சிடி, சிடி இது ஆர்க். The change in the potential energy of the system, potential energy of the system கேள்வியில கொடுத்திருக்கு. U அப்படின்றது என்ன சொல்றாங்க? Q 4 pi epsilon naught அப்படின்னு அவங்க கேள்வியில கொடுத்திருக்காங்க. இதுதான் potential energy times K அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இப்போ நம்ம K உடைய வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம்பிளான ஒரு டேர்ம் என்னன்னா, இந்த சார்ஜ் இங்க இருக்கு, இந்த சார்ஜ் இங்க இருக்கு. நமக்கு பொட்டன்ஷியல் தான் கேக்குறாங்க. பொட்டன்ஷியல் ரைட். சோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது how I can write, இங்க எனக்கு பொட்டன்ஷியல் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஏன்னா இது எனக்கு இனிஷியல் பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு மாறுது, C ல இருந்து D க்கு மாறுது. அப்போ ஃபைனல் என்னவா இருக்க முடியும்? D. இனிஷியல் என்னவா இருக்க முடியும்? C. இப்போ இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நல்லா பாருங்க. இந்த ரெண்டு சார்ஜ் ரைட், இந்த ரெண்டு சார்ஜ் அதுக்கப்புறம் இந்த இந்த சார்ஜ், which mean இந்த சார்ஜுக்கு இந்த ரெண்டு சார்ஜும் என்ன பொட்டன்ஷியல் கொடுக்க போகுது? அது இனிஷியல், அதாவது அந்த பொசிஷனுக்கு. C ல இருந்து D க்கு வந்துட்ட பிறகு இந்த சார்ஜ் ரைட், இந்த சார்ஜ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும். டயகிராம பாருங்க, தெளிவா தான் இருக்கு. C அப்படின்ற பொசிஷன் இருக்கும்போது இந்த A ல இருக்கிற Q1 B ல இருக்கிற Q2 என்ன பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும்? அப்போ அப்படியே ஆட் பண்ண போறீங்க இனிஷியல். இந்த D ன்னு வரும்போது இந்த Q2 அதாவது இந்த A to D இந்த B to D பொட்டன்ஷியல், அது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது you get the change in potential which is final minus initial. அப்ப நமக்கு பார்த்தா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு 40 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும்? அப்படியே பாருங்களேன், எனக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர். ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ 40 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர். ஸோ இது என்னவா இருக்க முடியும்? 1600 ரைட். இது வந்து பார்த்தோன்னா 900. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 25,000. கரெக்டா? இது எப்படி இருக்கு? ஸ்கொயர் ரூட்டுக்கு, ஏன்னா ஹைபோட்டெனஸ் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் இஸ் நத்திங் பட் 50. சிம்பிளா முடிஞ்சு 50 சென்ட். அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நமக்கு எல்லாமே டைரக்ட் தான், டக்கு டக்குன்னு எழுதிடலாம். அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, which is nothing but K cube right, Q3 அது சாரி Q3 upon 4 pi epsilon naught அப்படின்றது என்னுடைய சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலை கேள்வியில கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபைனல் இனிஷியலை கண்டுபிடிக்கணும். ஃபைனல் என்னது? இந்த பொசிஷன் D. அப்போ எனக்கு Q1 D Q2 D. அப்போ பாருங்களேன், என்னுடைய பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது K டைம்ஸ் ரெண்டு சார்ஜ் இருக்கப்போ Q1 Q2 by R அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த Q1 to அந்த D அதாவது Q1 ரைட், Q1 அப்புறம் Q3 அந்த D பொசிஷனுக்கு வருது, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R. அந்த R என்னது? எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் டு திஸ் இஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ 40 into 10 to the power minus 2 அண்டர்ஸ்டாண்ட் பிளஸ்
இந்த சார்ஜ், ஏன்னா இது நம்ம ப்ளஸ், ஏன்னா இந்த ஒரு சார்ஜ் இது, இந்த ஒரு சார்ஜ் இது, பொட்டன்ஷியல் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ இதுக்கு என்ன இருக்கும், k டைம்ஸ் Q2. இப்போ இல்லையா, இப்போ Q2க்கும் Q3க்கும் அதுக்கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். இதுதான் என்னுடைய இனிஷியல் மைனஸ் ஆஃப் ஃபைனல், சாரி ஃபைனல் இதுதான், ஏன்னா டின்றது ஃபைனல் பொசிஷன், இனிஷியல்ன்றது இந்த பொசிஷன். அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் 40 சென்டிமீட்டர், அதனுடைய டிஸ்டன்ஸ் 50 சென்டிமீட்டர். அப்போ பாருங்க மைனஸ் ஆஃப் இது கூடவே வரும். ஓகே, இது கூடவே வரக்கூடிய மைனஸ் ஆஃப் k டைம்ஸ் Q1 Q3 இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 40 சென்டிமீட்டர் பிளஸ் இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க 50. அப்போ k Q2 Q3 by 50 சென்டிமீட்டர், அப்போ -2. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஐ கேன் டேக் k as காமன். அப்படி எடுத்துட்டா இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்களா, இந்த மைனஸ் எல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மாறும், அப்படியே நல்லா பாருங்க. மைனஸ் எல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ்ல இருக்கும், இது மைனஸ்ல இருக்கும். இது ரெண்டு பாருங்க, இது பிளஸ் இது மைனஸ். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் இருக்கும், இந்த ரெண்டு டேர்ம் மட்டும். அப்போ இதை நான் என்ன சொல்லலாம், Q2 Q3 ரைட், Q3 இதை நான் என்ன சொல்லிட்டேன் 0.1 அப்படின்னு எழுதிட்டேன். பிளஸ் சாரி மைனஸ் மைனஸ், ஏன்னா மைனஸ் சைன் Q நம்ம K தான் காமன் எடுத்துட்டோம்ல, Q2 Q3 அப்பான் அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.5 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முயற்சி பண்ண போறேன். அப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்றேன் நீங்களே பாருங்க. எனக்கு வந்து இந்த K காமன் தான், K அப்படியே இருக்கு, நமக்கு ரிமைனிங் வந்து இந்த 1. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்கே மல்டிப்ளை பை 5னே பண்ணலாமே. அப்போ இங்கே வந்து 5 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, 0.5 0.1 5 பண்ணும்போது 0.5 தான். அப்போ இது என்னது 5 டைம்ஸ் ஆஃப் Q2 Q3 by 0.5 மைனஸ் ஆஃப் Q2 Q3 by 0.5. இப்போ பாருங்களேன், இது 5 அது 1. அப்போ K டைம்ஸ் என்ன வரும் 4 Q2 Q3 by இந்த 0.5. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்றேன். அப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு வேல்யூ பாருங்களேன், இது வெறும் 5 அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ 5 2s are 10 ரைட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8. அப்போ என்னுடைய வேல்யூ பாருங்க, K அப்படின்றது 8 Q2 Q3, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இந்த பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் K Q3 4 pi epsilon naught. கரெக்டா? K Q3 4 pi epsilon naught அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை தான் ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் டைரக்ட்லி. இப்போ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, இந்த உடைய வேல்யூவை ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ். ரைட்டா? ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ சிம்பிளா ஐ கேன் மேக் என்னுடைய கைனடிக் எனர்ஜி நான் என்ன சொல்றேன், ரைட், எனக்கு என்ன சொல்லலாம், இந்த இடத்துல வந்து இந்த Q3யும் இந்த Q3யும் காலி ஆகுது. இதனால் இந்த 4 pi epsilon 4 pi epsilon naught காலி ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? அப்போ நமக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் இந்த K இருக்கு 8Q2. பாருங்க, இந்த Q3 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற Kவும் இங்க இருக்கிற Kவும் கேன்சல், ஏன்னா இதுவும் 1/4 pi epsilon naught தான் டினாமினேட்டர், இது 1/4 pi epsilon டினாமினேட்டர். அப்போ இந்த K இல்லைன்னா இங்கே டைரக்டா இது கூட எடுத்துக்கலாமே, ஏன் நீங்க அவ்வளோ கஷ்டப்படணும். இந்த K யூ கேனாட் கேன்சல், ஏன்னா அது 1/, தான் கரெக்ட். இல்லைன்னா இந்த ரெண்டு Kவை கேன்சல் பண்ணிடுங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்போ என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல இந்த Q3 கேன்சல் பண்ணிருக்கீங்க. இப்போ 1/4 pi epsilon naught இருக்கு. அது என்னது, இது இப்படி போகும்போது இது என்னது 1/k அப்படின்றது இருக்கும். இப்போ இது 4 pi epsilon மேலே போகும்போது வெறும் Kன்னு மாறிடும். நீங்க எப்படி போடுறது கிடையாது, இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டெப் போட்டாலும் ஓகே தான், இப்போ போட்டாலும் ஓகே தான். அப்போ U அப்படின்னு நான் என்ன சொல்றேன், இந்த K Q2 ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு வந்து 8. இந்த 8 மறக்க கூடாது, இந்த 8 இந்த Q2 இது இப்படி போகும்போது Kவா மாறுது, அவ்வளோதான். ரைட்? ஸோ இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ சிம்பிளிஃபை, லைக் K தான் நமக்கு கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கீப் திஸ் ஆஸ் இட் இஸ். அப்போ K அப்படின்றது வந்து 8Q2 அப்படின்னு எழுதலாம். இங்கே பாருங்க, ஏன்னா இது 1/4 pi epsilon naught K அப்படின்னு எடுத்துக்கலாம். K அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த K இஸ் நத்திங் பட் 8Q2. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, பொறுமையா கோ த்ரூ பண்ணுங்க, ஈஸியானது தான்.
Thank you. Help others with a smile.